வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மிஷன் மாசம். மிஷன் மாசம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் டைம் 2024ல. மிஷன் மாசமோட எய்ம் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட் சர்வீசஸ், அதாவது வெதர் அண்ட் கிளைமேட் சர்வீசஸ் வந்து மேம்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த மிஷன் மாசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சர்வீசஸ் இவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன் மோசமோட சென்டர் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா செம்மஞ்சேரி, சென்னை. செம்மஞ்சேரி சென்னையில எங்க அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து முல்லை பெரியார் டேம் பத்தி பார்ப்போம். முல்லை பெரியார் டேம் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா. ஆஹ் இது முல்லை பெரியார் டேம்ல இருந்து தான் வந்து நம்ம என்ன சொல்றது, தமிழ்நாடுக்கு வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. ஸ்டேட்க்கு வந்து வாட்டர் சப்ளை ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த டேம் வந்து ஏன் முல்லை பெரியார் ஆக்சுவலி நேம் வந்துச்சு அப்படின்னா கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் முல்லையார் அண்ட் பெரியார் ரிவர். கன்ஃப்ளூயன்ஸ்னா இணைப்புன்னு சொல்லலாம். கன்ஃப்ளூயன்ஸ்னா இணைப்புன்னு சொல்லலாம். அது கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் முல்லையார் அண்ட் பெரியார் ரிவர், இதனாலதான் வந்து அது முல்லை பெரியார் டேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க லொகேட் ஆயிருக்குன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா. நெக்ஸ்ட் வந்து இந்த அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை பத்தி அப்படின்னா இது ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். பர்த் டிக்ளைன் அண்ட் டெத் பிரைஸ். ஓகேவா. இந்த பர்த் டிக்ளைன் அண்ட் டெத் பிரைஸ் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து யாரு சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா 2023 இவங்க தான் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022ல வந்து 86.5 லேக்ஸ் வந்து டெத் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2023ல 26.6 லேக்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது இந்த வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி. அதே மாதிரி பர்த் ரேட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.52 crore இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 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 கம்ப்ளீட் டீடைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையஸ்ட் எஸ்ஆர்பி ஆஸ் பர் 2023. இது ஆக்சுவலா நம்ம எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருப்போம். இப்போ பிரசன்டா 2023 ரிப்போர்ட் படி எஸ்ஆர்பி அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நமக்கு தெரியும் செக்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஹையஸ்டா இது எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் இருக்கு. வித் 1085 செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். இருக்கிறதுலே லோயஸ்ட் இது. இந்த டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாகாலாந்துல எவ்வளோ, கோவால எவ்வளோ, திரிபுரால எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறதுலே லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். இந்த ரெண்டும் இந்த பாயிண்ட் இதுவும் மஸ்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த டெத் ரேட் வந்து இந்த 86.6 லேக்ஸ் இது தெரிஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பர்த் வந்து எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் growth forecast 2025. இது வந்து ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த இந்தியாஸ் growth forecast அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது IMF ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல இருக்கு. இந்த ஃபோர்காஸ்ட் இயர், அதாவது இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அது என்ன இயருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025-2026. என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐஎம்எஃப் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி growth ப்ரொடக்ஷன் ஓட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2026 6.2 ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியூ டு குளோபல் ட்ரேட் ரிஸ்க், அதாவது உலகளாவிய வர்த்தகத்துல வந்து ரிஸ்க் இருக்கிறதுனால மேபி வந்து 2026ல 6.2 ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் வந்து நம்ம ஜிடிபி growth பத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ட்ரக்ஸ்,
மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பில். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பில்ல வந்து வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்னா நமக்கு தெரியும். எப்போ அப்படின்னா, நவம்பர் டூ டிசம்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்ல வந்து இந்த பில்ல வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த பில் வந்து ஆக்ட்டா மாறுச்சு அப்படின்னா, அது வந்து எத ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரக் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பில் இருக்குல்ல, இந்த பில் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக வந்து அவங்க பாஸ் பண்றாங்க அப்படின்னா, என்ஷூர் சேஃப் அண்ட் குவாலிட்டி மெடிசின்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ். அதாவது இப்போ மெடிசின்ஸ்லாம் வந்து குவாலிட்டியா இருக்கணும். அப்புறம் மெடிக்கல் டிவைசஸ்லாம் வந்து குவாலிட்டியா இருக்கணும். அத வந்து என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த பில்ல வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி ஆக்ட்டா கொண்டு வர பார்க்கிறோம். இப்போ ஸ்டேட்டஸ் இந்த பில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா, டிராஃப்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் வந்து பாஸ் பண்ணல. எப்ப பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதான் சொன்னேன்ல முன்னாடியே வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நவம்பர் அண்ட் டிசம்பர்ல நடக்கும். ஸோ இந்த பில் இன்னும் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா, டிராஃப்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாப்புலேஷன் சென்சஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து நமக்கு தெரியும் லாஸ்ட்டா வந்து நம்ம பாப்புலேஷன் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து இப்போ சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா 2011ல தான் சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட் பண்ண போறாங்க. என்ன டேட்ல அப்படின்னா, நவம்பர் 10 டு 30 வரைக்கும் 2025ல வந்து ஃப்ரீ டெஸ்ட் பண்ணலாம் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்காங்க. அந்த இப்போ பண்ற சென்சஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்றாங்க. பண்ண போற சென்சஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா கேஸ்ட் டேட்டாவையும் வந்து கலெக்ட் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எப்பக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா 27க்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம்னு இருக்காங்க. மொத்தம் எவ்வளவு கவரேஜ் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எப்படி கவர் பண்ண போறாங்க அப்படின்னா, மொத்தம் 2.6 மில்லியன் பீப்புள், 76 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இவங்க இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி வந்து பாப்புலேஷன் சென்சஸ் வந்து 2027க்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சென்சஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்து கேஸ்ட் டேட்டாவையும் கலெக்ட் பண்ண போறாங்க. இது எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஓஆர்எஸ் நேம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, யூசிங் த வேர்ட் ஆஃப் ஓஆர்எஸ் ஆன் ஃபுட் லேபிள்ஸ் அண்ட் ஆட்ஸ். அதாவது ஃபுட் லேபிள்ஸ்ல அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வந்து இந்த வேர்ட் ஓஆர்எஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ. ஏன் எஃப்எஸ்எஸ்ஏஐங்கிறது அதோட அப்ரிவியேஷன் என்னன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து என்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 14th October 2025 வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து இந்த ஓஆர்எஸ் வந்து இந்த ஃபுட் லேபிள் ஆட்ஸ்ல இதுலலாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா, அது என்ன ஆக்ட் படி அது வந்து வயலேஷன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 படி அது வயலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, ஏர்லியரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து பர்மிஷன் குடுத்துருக்காங்க. என்ன வருஷத்துலன்னா, 2022லயும், 2024லயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் குடுத்திருந்தாங்க. ஆனா, இப்ப அந்த பெர்மிஷன என்ன பண்ணிட்டாங்க, 2025ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பெர்மிஷன வித்ட்ரா பண்ணிட்டாங்க. புரியும்னு நெனைக்கிறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா, இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ இது தெரிஞ்சிருக்கணும். ஓஆர்எஸ் வந்து லேபிள்ஸ்ல பேன் பண்ணது தெரிஞ்சிருக்கணும். இந்த டேட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஏஐ சென்டர். இந்த சென்டர் வந்து எங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆஹ் அதாவது அந்த சென்டரை பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு க்ரோர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 1.33 லேக் க்ரோர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில சைன் பண்ணியிருப்பாங்க. நியூ டெல்லியில யார் 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 சைன் பண்ணியிருப்பாங்கன்னா, யூஎன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர், அப்புறம் கூகுள் சிஇஓ இவங்க எல்லாம் இருக்கிறப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க.
இதுல வந்து இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா, கூகுள் ஏஐ சென்டர் வந்து எங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். கவாச் சிஸ்டம். ஆக்சுவலா இந்த கவாச் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்னா 2 ட்ரெயின் இருக்குல்ல, இது இப்படி வந்து மோதிக்காம இருக்கிறது. அதுக்கு வந்து அலர்ட் குடுக்குறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த கவாச் சிஸ்டம். இது என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, விஜிலன்ட் கார்டியனா ஆக்ட் ஆகுது. பிளஸ் லோகோ பைலட் இருக்காங்கல்ல, ட்ரெயின ஓட்டுவாங்கல்ல அவங்க. அவங்கள வந்து அலர்ட் பண்ணுது. சப்போஸ் ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வர மாதிரி இருக்கு. சிக்னல் வந்து ஏதாவது போட்டிருக்காங்க சம்திங் அந்த மாதிரினா, இந்த கவாச் சிஸ்டம் வந்து டக்குன்னு அ அலர்ட்ஸ் குடுக்கும். இதுதான் வந்து இந்த சிஸ்டம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணது யாரு அப்படின்னா, இந்தியாஸ் நேஷனல் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன் சிஸ்டம். இவங்க தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவாத் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, செகுந்தராபாத், தெலுங்கானால இருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து என்ன சொல்லலாம், ரிசர்ச் சென்டர்ன்னு சொல்லலாம். கவாத் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்க இருக்குன்னா, செகந்தராபாத் அண்ட் தெலுங்கானா. இந்த கவாத் சிஸ்டம் வந்து மொத்தம் எங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் 1200 ட்ரெயின் ரேக்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ட்ரெயின் ரேக்ஸ் அப்படின்னா, இப்போ இது ஒரு கோச்ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு கோச்ன்னு வச்சுக்கலாம். அது 2 மிடில் ஜாயிண்ட் ஆகுதுல்ல. இந்த இடம் வந்து ட்ரெயின் ரேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க தான் வந்து இந்த கவாத் சிஸ்டம் வந்து என்ன சொல்றது, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1200 ட்ரெயின்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டி. ஆம், இந்தியா தான் வந்து குளோபலி ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல அப்படின்னா நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டில. நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டினா நமக்கு தெரியும். அதாவது நம்ம என்ன சொல்றது, இந்த ஏர்போர்ட், அப்புறம் மெயினான இடம்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் போர்ட்ஸ், இது எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி, இந்த மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் வந்து நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது ஃபர்ஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, குளோபல்லயே எது ஃபர்ஸ்ட்னா நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இது வந்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெக் ஃபார் நேச்சர் அவார்ட் 2025. இந்த அவார்ட் பேர் வந்து டெக் ஃபார் நேச்சர் அவார்ட். இயர் வந்து 2025. இந்த அவார்ட் வந்து எங்க குடுத்துருக்காங்க, எந்த இடத்துல எங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐயூசிஎன் வேர்ல்ட் கன்சர்வேஷன் காங்கிரஸ்ல அபுதாபில நடந்ததுல வந்து குடுத்துருக்காங்க இந்த அவார்ட் வந்து. இந்த அவார்டோட ரெசிபியன்ட் யாரு, வாங்குனது யாருன்னா, ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப். இந்த ஆப் தான் வந்து ஆ இந்த ஆப்க்கு தான் இந்த அவார்ட் குடுத்துருக்காங்க. டெக் ஃபார் நேச்சர் அவார்ட் 2025 வந்து குடுத்துருக்காங்க. ஆ இந்த ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப் இருக்குல்ல, இது வந்து டெவலப் பண்ணது இப்போ 2004ல. அப்போ இந்தியன் ஓஷன் சுனாமி வந்ததுல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப் வந்து ஆ என்ன சொல்றது, டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிங்கர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நோ ஃபிஷிங் ஜோன். அதாவது இப்போ கடல்ல வந்து ஒரு இடத்துல மீன் இருக்காது அப்படின்னா, அத வந்து அலர்ட் பண்ணும். லீகல் பவுண்டரிஸ வந்து சொல்லும். அந்த ஆப் வந்து லீகல் பவுண்டரிஸ்னா இப்ப நமக்கு தெரியும்ல. ஆ ஒரு பவுண்டரி தாண்டி இன்னொரு போனோம்னா புடிச்சுட்டு போயிருவாங்க நம்மள. சோ அந்த பவுண்டரிஸ வந்து இது வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி ஆ ப்ரொடெக்டிங் டர்ட்டில்ஸ். இந்த ஆப் வந்து டர்ட்டில்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டர்ட்டில்ஸ்னா நமக்கு தெரியும் ஆமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆப் வந்து. சோ இதுல வந்து என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டெக் ஃபார் நேச்சர் அவார்ட் வந்து ஆ எந்த வருஷம் இங்க நடந்த ஈவென்ட்ல கொண்டாடுறாங்க, என்ன ரெசிபியன்ட் எதுக்கு குடுத்தாங்க, ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப் குடுத்தாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம். The Food Safety and Standard Authority of India banned the use of term ORS in non-medical drinks in which year? எந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நான் வந்து YouTubeல போஸ்ட் போடுறேன். அதுல வந்து மென்ஷன் பண்ணுங்க. The pre-test for the first phase of population census 2027 will be conducted in எந்த மாசத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஜிடிபி growth for financial year 25 to 2026 was projected by IMF at. இந்த கொஸ்டினுக்கும் வந்து நீங்க கமெண்ட்ஸ்லயே ஆன்சர் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா போஸ்ட்ல வந்து ஆன்சர் சொல்லுங்க. தேங்க் யூ. பை.